எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பழனி போயிட்டு வந்த செம்ம டயர்டில் காலையிலேருந்து எந்த ஒர்க்கும் பண்ணலை. சும்மா தூங்கிட்டே தான் இருந்தேன். சாப்பாடு மட்டும்தான் செஞ்சுருந்தேன். அதனால் எந்த ஒரு விளாகுமே எடுக்க முடியல. ஈவினிங் 6 o'clock மேலே தான் விளாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பையன் பார்த்திங்கன்னா தொட்டியில் பால் குடிச்சிக்கிட்டு இருந்தான். நான் போய் அதுக்குள்ளே தீபமெல்லாம் பற்றிட்டு வந்துட்டேன். அவனை பால் குடித்து முடிச்சதும் தொட்டிலேருந்து எடுத்துட்டேன். கீழே சேரில் இழுத்துட்டு விளையாண்டுருந்தான். எங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கி அண்ணி வீட்டுக்கு போகலாம் நைட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் போய் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நீங்கள் வரதுக்குள்ளே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பையனை ரெடி பண்ணி விட்டேன். என்ன அவனுக்கு மேலே சட்டை மட்டும் போட்டு விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி விட்டேன். அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு எங்கள் ஹஸ்பண்டு வந்துட்டார். வந்ததும் பார்த்திங்கன்னா சாமி ரூம்லலாம் திண்ணீர் வச்சுருந்தேன், பிரசாதம் வச்சுருந்தேன். அதையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நைட் டைம் போகிறனால குளிருன்னு சொல்லிட்டு பையனுக்கு ஸ்வெட்டர் போட்டு விட்டுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நான் போடுறத பார்த்துட்டு நீ என்ன போடுற, நானே போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போட்டு விட்டுட்டு இருந்தார். ஃபைனலாக கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஹைவேஸில் தான் போய்கிட்டு இருந்தோம். எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லை. சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அப்பையும் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு ஒரு 9 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. போகிற வழியிலே கொஞ்சம் கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போனோம். போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பானிபூரி அந்த மாதிரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லியிருந்தோம். இது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் நாங்களும் ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டு அண்ணி வீட்டுக்கும் வாங்கிட்டு போனோம். கடைசியாக அண்ணி வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் சாப்பிட்ருந்தாங்க. நாங்கள் ஒரு 9 மணிக்கு மேலே போனோம். பசிச்சிச்சுன்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க. தக்காளி சாப்பாடும் முட்டை பொரியலும் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் போய் உட்காந்து சாப்பிட்டு பையனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. அவனுக்கும் தக்காளி சாதம் தான் கொடுத்துருந்தேன். வீட்டில் இருந்து பால் கொண்டு போயிருந்தேன். அங்கே போய் காய்ச்சி வச்சுக்கலாம், இடையில கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாலும் காய்ச்சி வச்சுட்டேன். பேல்பூரி வாங்கிட்டு போனதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்காரங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. தக்காளி சாப்பாடு சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ருந்தோம். ஒரு 11 o'clock மேலே குல்ஃபி ஐஸ் இருந்துச்சு. அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட்டு ஒரு 12 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு எகெயின் ரிட்டன் ஆகிட்டோம். ஏன்னா வீட்டுக்காரங்க ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.